செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் தெய்வ புலவர் திருவள்ளுவர் தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இன்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது: மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் அரசு உத்தரவின்படி மதுபான கடைகள், இறைச்சி கடைகள் தடை விதிக்கப்பட்டது. பொதுமக்கள் வழக்கத்தை விட இறைச்சியின் விலையை அதிகம் விலை கொடுத்து வாங்கி செல்கின்றனர். மணவெளி தொகுதி நோனாங்குப்பத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மலர்தூவி மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தினார்கள். வானரப்பேட்டை முருகசாமி தோப்பில் கிரில் கம்பிகளுடன் பாவடிவ வாய்க்கால் அனிபால் கென்னடி எம்எல்ஏ அமைத்துக் கொடுத்தார். புதுச்சேரி அரசு சார்பில் தெய்வ புலவர் திருவள்ளுவர் தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களும் உடனிருந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இன்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது: இந்திய அளவில் பெருமை சேர்க்கும் ஒன்றாக புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் காலாப்பட்டு பகுதியில் இயங்கி வந்தது. கடந்த சில வருடங்களாக அந்த பல்கலைக்கழகத்தில் நிர்வாக ரீதியில் நடைபெற்று வரும் கோஷ்டி பூசலினால் நிர்வாகமே மெல்ல மெல்ல சீர்கெட்டு போய் வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் வெளி மாநிலங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் இங்குள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். சமீப காலமாக அந்த கல்லூரிக்குள் போதிய பாதுகாப்பு இல்லாததால் பல்கலைக்கழகத்திற்கு சம்பந்தம் இல்லாத அந்நியர்கள் வருவதும், அவர்கள் மூலம் மது அருந்துதல் உள்ளிட்ட சட்ட விரோத செயல்கள் நடைபெற்று வருகின்றன. சர்வ சாதாரணமாக வெளிநபர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வந்து குடிப்பதும், இரவு நேரத்தில் தகாத செயல்களில் அவர்கள் ஈடுபடுவதும் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி மாலை 5 மணியளவில் அந்த விடுதியில் தங்கி கல்வி பயிலும் வெளி மாநில மாணவி ஒருவர் கல்லூரிக்கு சம்பந்தமில்லாத 4 நபர்களால் தாக்கப்பட்டுள்ளார். இன்று அவர் சுமார் 10 மணியளவில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் பிறர் தாக்கியதால் ஏற்பட்ட காயத்திற்காக சிகிச்சை பெற்று திரும்பியுள்ளார். அப்போது அங்கிருந்த மருத்துவர்கள் உங்களை தாக்கியவர்கள் யார் என்று கேட்டபோது பெயர் தெரியவில்லை என கூறியுள்ளார். மருத்துவ நிர்வாகம் பெயர் தெரியாத 4 நபர்கள் மாணவியை தாக்கியதாகவும், அதற்காக இங்கு அவர் சிகிச்சை பெற்றுள்ளார் என எம்எல்சி பதிவு செய்து அதை உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். சில முன்னணி நாளிதழ்கள் மற்றும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டதோடு தாக்குதலுக்கு மாணவி ஆளாக்கப்பட்டுள்ளார் என்று செய்திகள் வெளிவந்தன. 2 தினங்களுக்கு பின் செய்தித்தாள்களில் செய்தி வெளிவந்த பிறகு இன்றைய தினம் தொழில்நுட்ப பல்கலைக்கழக நிர்வாகம் இது சம்பந்தமாக ஒரு மறுப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் மறுப்பு அறிக்கையில் பிறகு காவல்துறையினர் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைதல், ஆபாசமாக திட்டுதல் போன்ற செயல்களுக்காக செக்ஷன் 296B 329(3) RW 35 BNS 2023 படி நேற்று 14/1/2024 சாதாரண வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். பல்கலைக்கழக நிர்வாகத்தின் அலட்சியம், பொறுப்பற்ற தன்மை ஆகியவற்றாலும் காவல்துறையினரின் காலதாமதமான நடவடிக்கையாலும் இப்பிரச்சினை தவறான கண்ணோட்டத்துடன் அவரவருக்கு மனம் போன போக்கில் செய்திகளாக வெளிவருகின்றன. இது நமது புதுச்சேரி மாநிலத்திற்கு இழுக்கை ஏற்படுத்தும் செயலாகும். உண்மையில் இந்த பிரச்சனையில் பல்கலைக்கழக மாணவி பாலியல் ரீதியில் துன்புறுத்தப்பட்டாரா அல்லது சாதாரணமாக திடீரென ஏற்பட்ட பிரச்சனையால் தாக்கப்பட்டாரா? 11ஆம் தேதியே மருத்துவமனைக்கு சிகிச்சையின் போது எம்எல்சி போடப்படும் வழக்குப்பதிவு செய்யாமல் காலம் கடந்து 3 நாட்களுக்கு பிறகு மாணவி தாக்கப்பட்டதை தவிர்த்து வேறு செக்ஷன்களில் 14ஆம் தேதியன்று வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்குப்பதிவு செய்யப்பட்டதில் வேறு உள்நோக்கம் இல்லை என்றாலும் பல்வேறு கேள்விகளும் இடமளிப்பதாக உள்ளது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையில் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு, வெளி நபர்களுடைய தினசரி அத்துமீறிய செயல்கள், பல்கலைக்கழக மாணவி எந்த பிரச்சனைக்காக தாக்கப்பட்டார்,
இந்த தாக்குதல் யதார்த்தமாக நடந்ததா அல்லது பாலியல் ரீதியான துன்புறுத்தல் போது நடந்ததா? மாணவி தாக்கப்பட்ட சம்பவம் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு தெரிந்த பிறகு நிர்வாகம் எடுத்த உடனடி நடவடிக்கை என்ன? பல்கலைக்கழக நிர்வாகம் ஏன் காவல்துறைக்கு உடனடி புகார் அளிக்கவில்லை? பல்கலைக்கழக மாணவி தற்போது பாதுகாப்பாக உள்ளாரா? வேறு எந்த அரசியல்வாதிகள் மூலமாக அந்த மாணவி அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதா? மாணவி தாக்குதலுக்கு ஆளான பிறகு காவல்துறையில் புகார் அளிக்க பல்கலைக்கழக நிர்வாகம் துணை நிற்கவில்லையா? அல்லது மாணவி புகார் அளிக்காத வகையில் போலி அறிவுரைகள் அந்த மாணவிக்கு நிர்வாகம் தரப்பில் அறிவுறுத்தினார்களா? உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒரு பெண் IPS அதிகாரி உள்ளடங்கிய ஒரு நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அவர் கூறினார். மாநில இணை செயலாளர் RB திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை பாப்புசாமி, மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் ஆகியோர் உடனிருந்தனர். மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் அரசு உத்தரவின்படி மதுபான கடைகள், இறைச்சி கடைகள் தடை விதிக்கப்பட்டது. பொதுமக்கள் வழக்கத்தை விட இறைச்சியின் விலையை அதிகம் விலை கொடுத்து வாங்கி செல்கின்றனர். மேலும் பண்டிகையின் போது காரைக்காலில் இறைச்சி கடைகளில் குவிந்து நீண்ட வரிசையில் நின்றபடி இறைச்சிகளை போட்டுக்கொண்டு இறைச்சியை வாங்கி சென்றனர். தமிழர்களின் திருநாளாக தைப்பொங்கல் பண்டிகை நேற்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் இன்று மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதனால் தைப்பொங்கல் பண்டிகை தினத்தில் புதுச்சேரி அரசு உத்தரவின்படி மதுபான கடைகள் மூடப்பட்டிருந்தது. மேலும் பொதுவாக அசைவ உணவு சாப்பிட மாட்டார்கள். மறுநாள் மாட்டுப்பொங்கல் நாளில்தான் அசைவ உணவு எடுத்துக்கொள்வது வழக்கம். அந்த வகையில் இன்று அனைவரின் வீடுகளிலும் ஆடு, கோழி இறைச்சிகளை வாங்கி சமைப்பார்கள். அந்த வகையில் நேற்று தைப்பொங்கல் விடுமுறை நாள் வந்ததால் அசைவ பிரியர்கள் எடுத்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. அதற்கு பதிலாக இன்று அசைவ உணவு சமைக்கும் வகையில் அதிகாலையிலேயே இறைச்சிகளை வாங்குவதற்கு கூட்டமாக குவிந்தனர். இதில் ஆடு, கோழி, மாடு, மீன் உள்ளிட்ட அனைத்து இறைச்சி கடைகளிலும் கூட்டம் அதிக அளவில் நிரம்பி காணப்பட்டதால் காலையிலிருந்தே காரைக்கால் மாவட்டத்தில் அரசு உத்தரவின்படி இறைச்சி கடைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மேலும் பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளில் இன்று ஒரு நாள் மட்டும் இறைச்சியின் விலை வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதினால் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்றபடி இறைச்சிகளை போட்டுக்கொண்டு இறைச்சிகளை வாங்கி சென்றனர். மேலும் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு இறைச்சி கடைகளில் கோழி கிலோ ரூபாய் 250 முதல் 320 வரையிலும், ஆடு கிலோ 1100 முதல் 1300க்கும், மீன் ரூபாய் 500 முதல் 800 வரையிலும் விற்கப்பட்டது. மணவெளி தொகுதி நோனாங்குப்பத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மலர்தூவி மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தினார்கள். உலக பொதுமறையாம் திருக்குறளை வழங்கிய திருவள்ளுவர் தமிழர்களின் உலக அடையாளமாக திகழ்கிறார். தமிழின் மிக சிறந்த வரலாற்று ஆளுமையாக திருவள்ளுவர் முன்வைப்பதில் தமிழ் அறிஞர்கள் ஒருமித்த முடிவெடுத்தனர். திருவள்ளுவர் திருநாளினை தமிழர் யாவரும் கொண்டாட வேண்டுமென்று 1935 ஜனவரி 17ஆம் நாள் தீர்மானம் இயற்றப்பட்டு தமிழகம் அயல் மாநிலங்கள், அயல் நாடுகளிலும் கொண்டாடுவதென்று தீர்மானிக்கப்பட்டது. ஈழத் தமிழறிஞர் காப்போ ரத்தினம் 1954 எடுத்த முயற்சிகளின் பயனாக தமிழகத்திலும் இலங்கை, மியான்மர் உள்ளிட்ட அயல் நாடுகளிலும் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நோனாங்குப்பத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் திருவுருக்கு சிலைக்கு மலர்தூவி மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வினை மாசே இளங்கோவன் ஒருங்கிணைத்தார். மணவெளி தொகுதி நிர்வாகிகள் கோபாலகிருஷ்ணன், பாலன் முகுந்தன், வீரப்பன், பவி ரவிக்குமார், ரமேஷு சீமான், பாலன் மனோஜ் அனைவரும் பங்கேற்ற திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தினார்கள். வானரப்பேட்டை முருகசாமி தோப்பில் கிரில் கம்பிகளுடன் பாவடிவ வாய்க்கால் அனிபால் கென்னடி MLA அமைத்து கொடுத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள முருகசாமி தோப்பில் பாவடிவ வாய்க்கால் வழியே கழிவுநீர் மழை நாட்களில் சீராக இயங்கவில்லை. ஆதலால் அங்கு சாலையை கடந்து கூடுதல் வாய்க்கால் பாவடிவில் மேற்கில் இருந்து கிழக்கில் அமைத்து கொடுங்கள் என்று அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் மழை நாட்களில் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வின் பொழுது கேட்டுக்கொண்டனர். இதை கருத்தில் கொண்டு நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம் ஆகியோருடன் பகுதியை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் சீராக வாய்க்கால் நீர் செல்ல நீங்கள் கேட்டதைப் போல வடிவில் அமைத்து கொடுக்கிறேன் என்று மக்களிடம் உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் கிரில் கம்பிகள் அமைத்து சிறந்த முறையில் மக்கள் கோரிக்கை ஏற்று
வாய்க்கால் அமைத்து கொடுத்தார் சட்டமன்ற உறுப்பினர். அதனை நேரில் சென்று பணிகள் நடைபெற்ற இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்கள் யாவரும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். மேலும் கூடுதலாக மசூதி அருகில் சேதமடைந்த வாய்க்கால் கட்டைகளை சரி செய்து கொடுத்தார். விரைவில் சாலை மற்றும் வாய்க்கால் முழு புனரமைப்பு செய்து கொடுப்பேன். அதற்கான பணி நகராட்சியில் டெண்டராக நிலுவையில் உள்ளது என்பதையும் சட்டமன்ற உறுப்பினர் மக்களிடம் தெரியப்படுத்தினார். தற்பொழுது அங்கு மழை நாட்களில் தண்ணீர் தேங்கி நிற்காமல் ஊப்பனாறு வாய்க்காலில் இணைந்துவிடும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்துக் கொண்டார். இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக தலைமை கழக அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதி செயலாளர் சே ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி திமுக தலைமை கழக அலுவலகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா ராதாகிருஷ்ணனுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் காந்தி, அவைத்தலைவர் கோதண்டராமன், இந்திரா நகர் தொகுதி நிர்வாகிகள் செல்லத்துறை, தேவநாதன், ஜெகதீசன், பூபாலன், பொற்செழியன், கங்காதரன், முத்து, தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் ஆறுமுகம், மகளிர் அணியினர், கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணருக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நெசவாளர் நகர் இளைஞர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவையொட்டி நடைபெற்ற கோலப்போட்டி உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நெசவாளர் நகர் இளைஞர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை ஒட்டி கோலப்போட்டி விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த கோலப்போட்டியை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டு கோலங்கள் வரைந்த மகளிர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், மியூசிக்கல் சேர், லெமன் ஸ்பூன், பானை உடைத்தல், கயிறு இழுத்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்றிரவு நடைபெற்றது. இந்த பரிசளிப்பு விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்களான RKS சிவா, DSP அண்ட் J பிரதர்ஸ் மற்றும் அன்பு ஆனந்த், தமிழ்மணி குமார், தேவா முத்து, அஜித் சூர்யா, ஆதி கிருபா, தீனா விஜயவேல், கிருஷ்ணா, கமல் ஆகியோர் ஏராளமானோர் செய்திருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் நமது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் திருமுக பாஸ்கர் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக மாநில அம்மா பேரவை செயலாளரும் நமது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் திருமுக பாஸ்கர் மற்றும் அவரது துணைவியார் கண்ணிய செல்வி பாஸ்கர், மகள் ஸ்ரீமதி ஆகியோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை தொடக்கி வைத்து சிறப்பித்தனர். இதில் முதலியார்பேட்டை தொகுதியை சார்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினர். விழாவில் பங்கேற்ற அனைத்து பெண்களும் நமது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் திருமுக பாஸ்கர் அவர்கள் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் தமிழ்ச்சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையடுத்து புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் சார்பில் பொங்கல் விழா இன்று காலை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் புது பானையில் பச்சரிசி இட்டு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என பாடி பொங்கலை வரவேற்றனர். மேலும் தமிழ்நாள் காட்டிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வெளியாட்கள் உள்ளே நுழைந்து மாணவியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட சம்பவத்தை சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் மாணவர் அமைப்பினர் வலியுறுத்தி உள்ளனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் குஜராத்தை சேர்ந்த மாணவி பல்கலைக்கழக விடுதியில் தங்கி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார்.
அவர் கடந்த 11ஆம் தேதி தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது பல்கலை வளாகத்திற்குள் நுழைந்த 4 இளைஞர்கள் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு மாணவியிடம் தகாத முறையில் அத்துமீறி நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி காவல் நிலையத்தில் புகார் அளிக்காத பட்சத்தில் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளனர். மேலும் மாணவி தாக்கப்பட்ட சம்பவத்தில் அவர் அன்று இரவு புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்றார். இந்த சம்பவம் பல்கலைக்கழக மாணவர்களிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. 4 நாட்கள் மறைக்கப்பட்ட சம்பவம் குறித்து செய்திகள் வெளியாகவே மாணவிக்கு நடந்த சம்பவம் குறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் விசாரித்து அறிக்கையும் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அகில பாரதிய வித்யார்த்தி பாரிஷத் அமைப்பின் தேசிய பொறுப்பாளர் கிருத்திகா, பல்கலைக்கழக விடுதியில் தங்கி படித்த மாணவிக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து பல்கலைக்கழகம் விசாரித்து இருந்தாலும் அந்த விசாரணை நேர்மையாக நடைபெறாது. ஏனென்றால் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மாணவிக்கு எம்எல்சி போடாமல் உடனடியாக அவரை இரவோடு இரவாக பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவியை வீட்டுக்கு அனுப்பியது சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது என்றும் கூறிய அவர், பல்கலை வளாகத்தில் நடந்தது என்ன என்று மாணவியிடம் நேரடியாக விசாரிக்க வேண்டுமென்று வலியுறுத்தினார். விசாரணை நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் காவல்துறையினர் சிறப்பு குழு அமைத்து அத்துமீறி வெளியாட்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் புகுந்து மாணவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டது குறித்து விசாரிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட அவர், இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து முறையிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு சார்பில் தெய்வ புலவர் திருவள்ளுவர் தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் இன்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது, மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் அரசு உத்தரவின்படி மதுபான கடைகள், இறைச்சி கடைகள் தடை விதிக்கப்பட்டது. பொதுமக்கள் வழக்கத்தை விட இறைச்சியின் விலையை அதிகம் விலை கொடுத்து வாங்கி செல்கின்றனர். மணவெளி தொகுதி நோனாங்குப்பத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மலர்தூவி மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தினார்கள். வானரப்பேட்டை முருகசாமி தோப்பில் கிரில் கம்பிகளுடன் பாவடிவ வாய்க்கால் அனிபால் கென்னடி எம்எல்ஏ அமைத்து கொடுத்தார்.